ஊத்திட்டு போகுது பல கொச்சு வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்னைக்கு மூங்கில்ல யிப்பி நூடுல்ஸ் செஞ்சு சாப்பிட போறோம் நண்பர்களே. நீங்க மூங்கில்ல பிரியாணி அது மாதிரிலாம் செஞ்சிருப்பீங்க நண்பர்களே. நாங்க இன்னைக்கு யிப்பி நூடுல்ஸ் மூங்கில்ல போட்டு செம்மையா செய்ய போறோம் நண்பர்களே. அதுக்கு முன்னாடி எங்க வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் ஐகானை ஆக்டிவேட் நண்பர்களே. உங்க பசங்களுக்கெல்லாம் இது மாதிரி செஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆர்வமா சாப்பிடுவாங்க நண்பர்களே. இது வேற மூங்கில்ல சாப்பிட்டா தனி சுகங்க, அது வேற தனி சுகங்க, செம்மையா இருக்கும் நண்பர்களே, அருமையா. அதோ பாருங்க நண்பர்களே, வித்தியாசமான முறையில நம்ம இன்னைக்கு இது யிப்பி நூடுல்ஸ் செய்ய போறோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இது உங்க புள்ளிங்கோ குக்கிங் நண்பர்களே. இந்த மூங்கில் நூடுல்ஸ் செய்யறதுன்னா அவ்வளோ கஷ்டம் இல்லை. ஏன் செய்யறதுன்னா இந்த மூங்கில் நூடுல்ஸ் அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க நண்பர்களே. இந்த மூங்கில் நூடுல்ஸ் செய்யறதுக்கு தனி சுகங்க, அந்த இயற்கை காத்து வருது, செம டேஸ்டா இருக்கு நண்பர்களே. நீங்க பாத்திரத்துல சேர்த்து கூட மூங்கில்ல செஞ்சீங்கன்னா அருமையா இருக்குங்க. கடையில கூட இவ்வளவு டேஸ்டா செய்ய மாட்டாங்க நண்பர்களே. வாங்க நம்ம இப்ப பிரிச்சுக்கலாம் நண்பர்களே. பிரிச்சாச்சு, இப்ப நம்ம வச்சு இதுல போட்டுக்கலாம். வாங்க மூங்கில்ல இது மாதிரி தாங்க வச்சுக்கணும். இது மாதிரி வச்சு இது மாதிரி போட்டுக்கணும். இந்த மசாலாலாம் எல்லாமே இருக்கும். கேரட்டு, பீன்ஸு, உப்பு, மிளகாலாம் இருக்கும். அதுக்கத்த உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கூட போட்டுக்கலாம். வாங்க பிரிச்சு போட்டுக்கலாம். கொடி வச்சுருவோம் மசாலா. இப்படிதான் கொட்டி வச்சு மசாலா போட்டாச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நண்பர்களே, இப்பயும் போட்டாச்சு, மசாலாவும் போட்டாச்சு, தண்ணியை ஊற்றியாச்சு. இப்போ நம்ம எதை வச்சு மூட போறோம்னா வாழை இலையை வச்சு மூட போறோங்க. இப்போ வாங்க நம்ம மூடிக்கலாம். நண்பர்களே, எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம வாழையில கூட போட்டு மூடியாச்சு. இப்போ நம்ம வாங்க அடுப்பை கொளுத்தி இதை வச்சு செம்மையா செஞ்சு சாப்பிட போறோம் நண்பர்களே. நண்பர்களே, அடுப்பு சும்மா வேற லெவல்ல ஏற்றி இப்போ நம்ம பேம்பு எடுத்து வச்சுக்கலாம். ஊத்திட்டு போகுது பல கொச்சு நண்பர்களே, மூங்கிலையும் வச்சாச்சு. சும்மா வேற லெவல்ல ஏறிது. நண்பர்களே, இது மாதிரி அடுப்பு கொளுத்தி விட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா வேகும் நண்பர்களே. நல்லா வேக விட்டு மூங்கிலும் கொஞ்சோண்டு எரியும் நண்பர்களே. நீங்கள் பச்சை மூங்கில் வச்சுக்கோங்க நண்பர்களே. இது மாதிரி எடுத்து நீங்கள் தட்டில் கொட்டி சாப்பிட்டீங்கன்னா அது தனி சுகமாக இருக்கும் நண்பர்களே, வேறு லெவலில். நாங்களும் இதே மாதிரி தாங்க பண்ண போகிறோம். இது வந்தோடனே தட்டில் கொட்டி சும்மா அருமையாக ருசிக்க போகிறோம் நண்பர்களே. நண்பர்களே, வேற லெவல்ல வந்துச்சு. இப்ப எடுத்து நாங்க ருசிக்க போறோம். வாங்க நண்பர்களே, நம்ம இப்ப எடுக்கலாம். நீங்க பார்த்தாலே சும்மா வெந்துட்ட மாதிரி தெரியுதுல்ல நண்பர்களே. இப்ப நண்பர்களே, மூங்கில் நூடுல்ஸ் சும்மா வேற லெவல்ல ரெடி ஆச்சு. இப்ப ருசிக்க போறோம். டேய், பறந்து கொட்டுடா.
நண்பர்களே தட்டில் ஒட்டிக்கலாம் வாங்க. கொட்றா வருது வர்றாப்பா மஜா இருக்குது இல்ல. நண்பர்களே வேற லெவல்ல ரெடி ஆயிடுச்சு. கொட்டி வச்சுடா. இது மேல தோசை கொட்டிடு. நண்பர்களே மூங்கில் நூடுல்ஸ் சும்மா வேற லெவல்ல ரெடி பண்ணியாச்சு. இப்போ ருசிக்கு போறது வாசனையே சும்மா வேற லெவல்ல இருக்குது. எப்பதான் சாப்பிட போறாங்க. மூங்கில்ல போட்டா வாசனையே சும்மா வேற லெவல்ல இருக்குது. இப்பதான் ருசிக்கு போறோம் நம்ம. வாங்க ருசிக்கலாம். வேற லெவல்ல இருக்குதுல. வேற லெவல்ல இருக்குதுங்க. நண்பர்களே அருமையா இருக்கு. செம்ம டேஸ்டா இருக்குதுங்க. அருமையா இருக்கு. இதை விட வேற லெவலுங்க. உண்மையிலேயே சேர்த்து விட அருமையா இருக்கு. நம்ம கடாயை சேர்த்து விட மூங்கில சேர்த்து செம்ம டேஸ்ட். சும்மா வேற லெவலு. அடிச்சுக்க முடியாது. பாத்திரத்துல செஞ்சா கூட டேஸ்ட் வராது. நண்பர்களே மூங்கில் நூடுல்ஸ் சும்மா வேற லெவல்ல இருக்குது. இந்த மாதிரி உங்க பசங்களுக்கு செஞ்சீங்கன்னா ஆரோக்கியமா இருப்பாங்க. நல்லா நீங்க செஞ்சுட்டாங்கன்னு கேட்டுன்னு இருப்பாங்க. மூங்கில் நூடுல்ஸ் செம்ம டேஸ்ட்டுங்க. டெய்லி ஆட்டம் பிடிப்பாங்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.